பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது அமலாகும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்றும் வினவினார். அதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் கருத்துக்களை கேட்டிருப்பதாகவும் கூறினார். அந்த குழுவினருடன் ஆலோசனை நடத்தி சரியான முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவரோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். அரசு ஊழியர்கள் நலனில் முதலமைச்சர் அதிக அக்கறை கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழும்பூரில் பேரணியில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை எழும்பூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நேற்று பேரணியில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஏமாற்றாதே. 4 ஆண்டுகளாகவும் தொடர்ச்சியாக இதே பதிலை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோ மே 25க்கு பிறகு போராட்ட ஆயத்த மாநாட்டுக்கு பிறகு வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் அதற்குள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூரில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் சாலையில் உள்ள உலகத் தமிழ்ச் சங்கம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேரணியில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் வழங்கிடு. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ये जो भीड़ सब है प्रेशर आप टेंशन मत लो हम बचा देगा कोई बात नहीं. ஜம்மு காஷ்மீரின் பைசரன் சுற்றுலா தலத்தில் ராணுவ சீருடையில் வந்து தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 28 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள பகல்காமை அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் இயங்கி வரும் ரிசார்ட்டில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளியில் குதிரை சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் நேற்று ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது ஈவு இறக்கமே இல்லாமல் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் வெளிநாட்டினர் 2 பேர் உள்ளிட்ட 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர தாக்குதலில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த அதிகாரி, ஐதராபாத் உளவு பிரிவு அதிகாரி உள்ளிட்டோரும் கொல்லப்பட்டனர். மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் தேடுதல் வேட்டை தொடர்வதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற ஜம்மு காஷ்மீர் பகல்காம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்திய ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை மாநகரில் காவல் ஆணையர் சரவண சுந்தர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கோவையை சுற்றிய எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் சோதனையிட்டனர். முன்னதாக பீகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சன் தனது குடும்பத்துடன் காஷ்மீர் சுற்றுலா சென்ற நிலையில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பீகாரிலிருந்து மணிஷ் ரஞ்சன் பணிமாறுதல் பெற்று ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் விடுமுறையை ஒட்டி குடும்பத்துடன் காஷ்மீர் சுற்றுலா சென்றார். சுற்றுலா சென்ற இடத்தில் தீவிரவாதிகளால் குடும்பத்தினர் முன்னிலையில் பரிதாபமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பிரதமர் மோடியிடம் விளக்கம் அளித்தனர். சவுதி அரேபிய பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி காலையில் டெல்லி திரும்பினார். விமான நிலையத்திலேயே அவரை அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் சந்தித்து பேசினர். அப்போது தாக்குதல் தொடர்பான விவரங்களை பிரதமர் மோடி கேட்டறிந்தார். தாக்குதலுக்கு ஏற்கனவே பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காஷ்மீர் சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் படுகாயமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரம் என்பவர் காயமடைந்தார். இதேபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்துரு, பாலச்சந்திரா ஆகியோரும் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 9க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் பல விலை மதிப்பற்ற உயிர்களை பலி கொண்டது, மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் என்பதை அறிந்து தான் மிகவும் வருத்தமடைந்ததாகவும், ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தாக்குதலால் படுகாயமடைந்த தமிழர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்க அவசர எண்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பகல்காம் பகுதிக்கு நேரில் சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும், தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூலுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து அனைத்து கல்வி நிலையங்கள், வணிக வளாகங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியுடன் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி, பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் இரவு பகலாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் 70 வெளிநாட்டு தீவிரவாதிகள் எந்நேரமும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் கூறியுள்ளன. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 3 வெளிநாட்டு தீவிரவாதிகள் ஈடுபட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு வழிகாட்டியாக காஷ்மீரைச் சேர்ந்த தீவிரவாதி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தயாராகி வருவதாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் முன்னரே எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலும், அமர்நாத் யாத்திரை தொடங்க உள்ள நிலையிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து பிரதமர் மோடியிடம் போய் சொல் என கர்நாடகாவைச் சேர்ந்த பெண்ணிடம் தீவிரவாதி கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி என்ற பெண் தன் கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தானும் தனது கணவர் மஞ்சுநாத் மற்றும் மகன் அபிஜயாவும் சுற்றுலாவுக்காக பகல்காம் வந்ததாகவும், பிற்பகல் 1:30 மணி அளவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தன் கண்முன்னே கணவர் மஞ்சுநாத் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். மேலும் கண்முன்னே கணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தன்னையும் தனது மகனையும் சுட்டுக் கொன்று விடுமாறு தீவிரவாதிகளிடம் கெஞ்சியதாகவும், அதற்கு அந்த தீவிரவாதிகளில் ஒருவர், நான் உன்னை கொல்ல மாட்டேன், இங்கு நடந்ததை உங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் போய் சொல் என கூறியதாகவும் பல்லவி கண்ணீர் மல்க கூறியுள்ளார். காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் தனது கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதி சுட்டுக் கொன்றதாக பெண் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியில் தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும், அப்போது அங்கு வந்த தீவிரவாதி துப்பாக்கி முனையில் தனது கணவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டதாகவும் கூறினார். மேலும், நீ இஸ்லாமியர் இல்லை என கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கட்டி அணைத்து உறவினர்கள் கதறி எழும் காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது.
வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பற்றிக்கொண்டு எறிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் திராவிட அறநெறியாளர் தமிழ்வேள் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு என்ற நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், டெல்லியின் ஆதிக்க மனப்பான்மையும் மாறவில்லை, நமது போராட்ட குணமும் ஓயவில்லை என்றார். நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் அவருக்கு பலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை கூறினார். ஏன் சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவங்கள அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்ற கழகத்தினராக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையில் சட்டப்பேரவையில் தனது துறைக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கூறிய நிலையில் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்வி ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, ஆராய்ச்சி, தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது, அறிவுசார் சொத்துரிமை மூலமாக சொத்துக்களை உருவாக்குவது, மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் சூட் இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்ட துணைவேந்தர்கள் குறித்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தில் அனுமதி தந்தது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக ஆளுநரும் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொடைக்கானலில் சவாரி சென்ற சிறுவனை குதிரை இழுத்துச் சென்ற காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடைக்கானலில் சுற்றுலாவுக்கு சென்ற சிறுவன் குதிரை சவாரி செய்யும் போது ஏற்பட்ட விபரீதத்தால் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சிலர் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்களில் 9 வயது சிறுவன் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி மேற்கொண்டார். மிதமான வேகத்தில் ஓடிய குதிரை சாலையின் குறுக்கே வந்த கார் மீது மோதியதால் சிறுவன் நிலை தடுமாறி விழுந்தார். இதனால் மிரண்டு ஓடிய குதிரையின் பெல்ட்டில் சிறுவனின் கால் சிக்கிக் கொண்டதில் அவர் சாலையில் தரதரவென்று இழுத்து செல்லப்பட்டார். சற்று தூரம் சீறிப்பாய்ந்து ஓடிய குதிரையின் பின்னால் இழுத்து செல்லப்பட்ட சிறுவன் பெல்ட் அருந்து நடுவழியில் விழுந்தார். படுகாயமடைந்த சிறுவனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனே கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விவகாரம் குறித்து குதிரையின் உரிமையாளரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் இரவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணியில் ஈடுபடுவதற்காக வந்த நிலையில் அவர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். முடிச்சூர் சமுதாய கூடத்தில் அடைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாலை 7 மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் சமுதாய கூடத்தை விட்டு வெளியேற மறுத்த மாற்றுத்திறனாளிகள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தரும் வரையிலும் சங்க நிர்வாகிகள் கூறும் வரையிலும் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இரவு 10 மணியை தாண்டியும் தங்களுக்கு உணவு வழங்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எலி
எலிகளின் வசிப்பிடமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மாறியிருப்பதற்கு சாட்சியாக திகழ்கிறது இந்த காட்சி. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர். உள்நோயாளியாக 100க்கும் அதிகமானோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள பெண்கள் வார்டில் அதிக எலிகள் காணப்படுகின்றன. இதனால் அங்கு சிகிச்சை பெறுவோர் அச்சத்துடனேயே இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதேபோன்று ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே இரவு நேரங்களில் ஆடுகளை திருடிச் செல்லும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த ஜிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் இரவு நேரத்தில் வீடுகளுக்கு வெளியே கயிறுகளால் கட்டி வைத்திருந்த ஆடுகளை மர்ம நபர்கள் தொடர்ந்து திருடிச் செல்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வந்துள்ளனர். இதுகுறித்து ஜிட்லப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை அவர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் ஆட்டோவை தெருக்களில் நிறுத்திவிட்டு சகஜமாக நடந்து வந்து தெருக்களில் கட்டி வைத்திருந்த ஆடுகளை திருடிச் செல்வது தெரிய வந்தது. ஆடுகளை திருடிக் கொண்டு தயார் நிலையில் இருந்த ஆட்டோவில் தப்பிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஆடு திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் 7 பேர் பயணித்த விவகாரத்தில் ஒரு மாணவரின் தாயார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆத்தூரை அடுத்த பெத்தநாயக்கன் பாளையத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் தேர்வுகள் நடந்து வரும் நிலையில் ஒரு இருசக்கர வாகனத்தில் 7 மாணவர்கள் அமர்ந்து பெத்தநாயக்கன் பாளையத்திற்கு பயணித்துள்ளனர். ஆபத்தை உணராமலும் விதிமீறலாகவும் மாணவர்கள் பயணித்த வீடியோ வெளியாகி சர்ச்சை எழுந்த நிலையில் ஏத்தாப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்தனர். இருசக்கர வாகன எண்ணை கொண்டு வாகனத்தின் உரிமையாளர் கஸ்தூரி என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 18 வயது பூர்த்தியாகாத அவரது மூத்த மகன் வாகனத்தை ஓட்டியதை காவலர்கள் உறுதி செய்தனர். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான வருமானம் கடந்த ஆண்டை விட சுமார் 2500 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் தமிழ்நாட்டு டாஸ்மாக் விற்பனை மற்றும் வருமானம் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டுள்ளன. அதன்படி 2023-24 ஆண்டை விட 2488 கோடி ரூபாய் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2023-24 ஆண்டில் சுமார் 45,000 கோடி ரூபாயாக டாஸ்மாக் வருமானம் இருந்தது. இந்நிலையில் 2024-25 ஆண்டில் சுமார் 48,000 கோடி ரூபாயாக டாஸ்மாக் வருமானம் உயர்ந்துள்ளது. டாஸ்மாக் பணியாளர்களுக்கான மாத ஊதியத்தை 2000 ரூபாய் அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்து பேசினார். தற்போது வழங்கப்பட்ட ஒரு தொகுப்பூதியம் மேற்பார்வையாளருக்கு ரூபாய் 2000, விற்பனையாளருக்கு ரூபாய் 2000 மற்றும் உதவி விற்பனையாளருக்கு ரூபாய் 2000 1/4/2025 முதல் மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும். நடப்பு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஊதிய உயர்வு கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் 6567 மேற்பார்வையாளர்கள், 14,636 விற்பனையாளர்கள், 2,426 உதவி விற்பனையாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். இந்த ஊதிய உயர்வு நடவடிக்கையால் ஆண்டுக்கு அரசுக்கு 64 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை முதலில் விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. பின் இந்த வழக்கின் விசாரணை இருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. இந்த அமர்வு கடந்த 8ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு விசாரித்தது. டாஸ்மாக் நிர்வாகம், தமிழ்நாடு அரசு, அமலாக்கத்துறை என அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் தீர்ப்பளிக்க உள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு மேலான அமைப்பு எதுவும் இல்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூறியிருக்கிறார்.
is for the people and its repository of safeguarding it is that of elected representatives. They are the ultimate masters as to what constitutional content will be. டெல்லி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை புகழ்ந்து பேசிய காட்சிதான் இது. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கானது என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றம் தான் அனைத்திற்கும் மேலானது என்றார். ஜனநாயகத்தின் மனசாட்சி ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் இருப்பதாக கூறியவர் நாடும் ஜனநாயகமும் நாட்டு குடிமக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அண்மையில் தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்று பேசியிருந்த நிலையில் இந்திய குடிமக்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மேலானவர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் பொறியியல் கல்லூரி மாணவி பெண் பேராசிரியரை காலணியால் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. விஜயநகரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் வகுப்பறையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியிடமிருந்த செல்போனை பேராசிரியர் வாங்கி வைத்துக் கொண்டு வகுப்பறையை முடிந்த பிறகு வெளியேற்றினார். அப்போது தனது செல்போனை திரும்பி தரும்படி மாணவியும் பேராசிரியர் பின்னால் சென்றிருக்கிறார். தன்னை பின்தொடர வேண்டாம் என்று பேராசிரியர் எச்சரித்த நிலையில் திடீரென அந்த மாணவி தனது காலில் இருந்த காலணியை எடுத்து பேராசிரியரை அடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து பேராசிரியர் மற்றும் மாணவியை விலக்கிய சக மாணவர்களும் ஆசிரியர்களும் இருவரையும் கல்லூரி முதல்வரிடம் நிறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி முதல்வர் விசாரணை நடத்துகிறார். கோஸ்டாரிக்காவில் பிரபல சுற்றுலா தலமான போவஸ் எரிமலை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் சீரத் தொடங்கியுள்ளது. போவஸ் எரிமலை வெடித்து வானில் 3 கிலோமீட்டர் உயரம் வரை புகையை வெளியேற்றி வருகிறது. எரிமலை சீற்றத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக புவியியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எரிமலையிலிருந்து நச்சு வாயுக்களும் அதிக அளவில் வெளியேறி வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 600 டன் சல்பர் டை ஆக்சைடு வெளியேறி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. 3 ஆண்டுகளை கடந்தும் போர் நடந்து வரும் நிலையில் ஈஸ்டரை ஒட்டி அண்மையில் புட்டின் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்நிலையில் 30 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி எடுத்து வரும் நிலையில் லண்டனில் பன்னாட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தையில் யுக்ரைனின் உயரதிகாரிகள், அமெரிக்க பிரதிநிதிகள், ஐரோப்பிய அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தை எங்கு நடக்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணி தொடர்ந்து 2வது இடம் வகிக்கிறது. ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி அசத்தல் வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் 40வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோவில் நேற்று மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களான மார்க்ரம், மிட்சல் மார்ஷ் கூட்டணி வலுவான அடித்தளம் அமைத்து கொடுத்தது. முதல் விக்கெட்டிற்கு 10 ஓவர்களில் 87 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் இந்த ஜோடி பிரிந்தது. மார்க்ரம் 52 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியாக 20 ஓவரின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை லக்னோ அணி எடுத்தது. 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணியின் தொடக்கம் முதலே வீரர்கள் அதிரடியாக விளையாடினர்.
அபிஷேக் போரல், KL ராகுல் ஆகிய இருவரும் பந்துகளை பவுண்டரி சிக்ஸருக்கு பறக்கவிட்டனர். அபிஷேக் போரல் 51 ரன்களும், கருண் நாயர் 15 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த ராகுல் மற்றும் படேல் சிறப்பாக ஆடினர். இறுதியில் 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி அணி 161 ரன்கள் எடுத்தது. இதனால் டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் டெல்லி அணி 2வது இடத்தில் நீடிக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் 6வது வர்த்தக நாளாக தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை உயர்வு காணப்பட்டது. வர்த்தகம் தொடங்கியது முதல் இந்திய பங்குச்சந்தைகளில் சாதக சூழல் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 187 புள்ளிகள் உயர்ந்து 79,595 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 41 புள்ளிகள் உயர்ந்து 24,167 புள்ளிகளாகவும் வணிகம் நிறைவுற்றது. ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 2 விழுக்காட்டுக்கும் மேல் ஏற்றம் கண்டன. பொதுத்துறை, மருந்து நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் துறை பங்குகளும் லாபம் கண்டன. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியிருக்கிறார்கள். UPSC சிவில் சர்வீஸ் தேர்வில் சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். நாட்டில் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் குடிமைப்பணி தேர்வு நடத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த தேர்வு முதல்நிலை, முதன்மை, நேர்முக தேர்வு என 3 படிநிலைகளை கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நேர்முக தேர்வுகள் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் 1009 தேர்வாளர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தேசிய அளவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி துபே என்ற பெண் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் தேசிய அளவில் 23வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த ஜிஜி என்ற மாணவி தற்போது தேசிய அளவில் 25ஆம் இடம் பிடித்து இந்திய வெளியுறவுத்துறை பணிக்கு தேர்வாகியிருக்கிறார். அதேபோல நெல்லையைச் சேர்ந்த சுபாஷ் கார்த்திக் தேசிய அளவில் 29வது இடம் பெற்றுள்ளார். நான் முதல்வன் திட்ட போட்டித் தேர்வுகள் பிரிவு மூலம் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவச்சந்திரன் UPSC தேர்வில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு 45 தேர்வர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் நடப்பாண்டில் மொத்தம் 60 தேர்வர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியிருக்கின்றனர். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமே தேர்ச்சி விகிதம் கணிசமாக உயர காரணம் என கூறுகிறார் தமிழ்நாடு அளவில் UPSC தேர்வில் முதலிடம் பிடித்த சிவச்சந்திரன். இவர் அகில இந்திய அளவில் தரவரிசையில் 23ஆம் இடம் பெற்றுள்ளார். மெயின்ஸ் படிக்கிற போது நான் முதல்வன்ல இருந்தேன், ஸ்டேல தங்கியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் சுதாகரன் சார், அவர் தான் நான் முதல்வன் மிஷன் டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட், மாரல் என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இட் கெப்ட் மீ கோயிங். அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெல் இன் மெயின்ஸ். இதனால இதேபோல நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோனிகா 39வது இடத்தை பெற்றுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று 134 பேர் நேர்முக தேர்வுக்கு சென்றதில் 50 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சியுடன் உண்மையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். UPSC ரொம்ப கடினமான ஒரு தேர்வு. அதனால அந்த கடினமான தேர்வை நம்ம எதிர்கொள்ளும் போது நம்ம விடாமுயற்சியோட சின்சியரா நம்ம படிச்சோம் அப்படின்னா மற்ற தேர்வு நமக்கு மிக எளிமையாக தான் இருக்கும். சார், IASன்றது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ட்ரீமா இருந்துச்சு. பட் காலேஜ்ல எனக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் பிரான்ஸ் போற மாதிரி இருந்தது. அங்கேயே ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் அப்போ எனக்கு இன்னும் அந்த IASோட ஒரு ரெக்கக்னிஷன், எவ்வளோ வைடாக ஒர்க் பண்ண முடியும், அந்த க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சுது. ஸோ நான் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு இந்தியா வந்துட்டு ஐ காட் மேரிட். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் 23ல். ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் ஹியர். கிளியர் ஆகிடுச்சு இந்த அட்டம். 769th ரேங்க். தான் ஒரு மருத்துவர் என்பதால் நாள்தோறும் நோயாளிகள் படும் கஷ்டங்களை பார்த்துதான் குடிமைப்பணி தேர்வு எழுதும் எண்ணம் தோன்றியதாக மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணனின் மகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவில் சர்வீசஸ்ங்கிறது ரெண்டுமே தான். டெஃபினட்டாக வீட்டில் அப்பாவோட ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்கும்போது சிவில் சர்வீசஸ் பண்ணுங்கிற ஒரு ட்ரீம் எப்போதுமே தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் போஸ்ட் நம்ம டாக்டர் ஆனதுக்கப்புறம் MBBSக்கு அப்புறம் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்கும்போதுமே இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாமேங்கிற ஒரு ஐடியா எப்போதுமே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் தான் ஆரம்பிச்சது. அந்த போஸ்ட் கோவிட் தான் நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அண்ட் இந்த தரம் 80th ரேங்க் கிடைச்சிருக்கு. எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பதை விட எப்படி படிக்கிறோம் என்பதில் தான் வெற்றி அடங்கியிருப்பதாக அரவிந்த் ராதாகிருஷ்ணன் கூறினார். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
எது மகிழ்ச்சி என்ற தலைப்பில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டம் நான் முதல்வன் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிவிடும் என்ற நம்பிக்கையே தன்னுடைய மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டக்கூடிய எக்ஸ் பதிவில் மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் 23ஆம் இடமும் பெற்ற சிவச்சந்திரன் அகில இந்திய அளவில் 39ஆம் இடத்தை பிடித்த மோனிகாவுக்கு பாராட்டு தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டம் இலக்கை நோக்கி சரியான திசையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் UPSC தேர்வில் வெற்றி பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்போது பலியிருந்தவர், அதாவது நேற்று நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 29ஆக உயர்ந்துள்ளது. அதே போல தற்போது தமிழக அரசிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்போது வரை இந்த தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் 3 பேரில் ஒருவருக்கு லேசான காயங்களும் 2 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 3 பேருக்குமே தற்போது அபாய கட்டத்தில் இல்லை. அவர்களுக்கு தற்போது சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல அவர்கள் பகல்காம் மற்றும் அனட்டங் ஆகிய இருக்கக்கூடிய இந்த 2 மருத்துவமனைகளில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக அரசு தற்போது அதிகாரப்பூர்வ தகவலை நியூஸ் 18 தமிழிடம் பகிர்ந்துள்ளது. இவர்களுக்கான சிகிச்சையும் தற்போது நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை ஒட்டி சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட பண்பாட்டையும் காலத்தை வென்ற பாடல்களையும் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் என புகழாரம் சூட்டினார். மொழி உணர்ச்சி, மொழி மானம் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் புரட்சி கவிஞர் என்றும் தமிழர் உணர்விலும் குருதியிலும் கலந்திட்டவர் பாரதிதாசன் என்றும் கூறினார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களில் கருத்தரங்கங்கள் மற்றும் கவியரங்கங்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். பள்ளிகளில் பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். தமிழ் வார விழா நமது மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்க நல்வாய்ப்பு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம். ஏதோ முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க, எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் தனியாக ஆலோசனை நடத்தியது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கம் தான் இது. தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறையில் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து 20 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். மரியாதை நிமித்தமாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றார். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார்.
இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது குறித்து தமிழ்நாடு அரசு இதுவரை பதில் அறிக்கை வெளியிடவில்லை என்று கூறினார். நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதில் பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனா இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவினம் ஜனநாயக படுகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு கேட்டால் என்ன தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். சென்னையில் மாலையில் இயக்கப்படும் ஏசி ரயிலின் நேரத்தை மாற்ற ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. சென்னையில் புதிதாக தொடங்கப்பட்ட ஏசி ரயிலுக்கான கட்டணத்தை குறைக்க தற்போது முடிவெடுக்க இயலாது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் புறநகர் ஏசி ரயில் சேவை கடந்த சனிக்கிழமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான நேர அட்டவணை குறித்தும் இயக்கம் குறித்தும் பயணிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. கட்டணத்தை குறைக்க வேண்டும், நேரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதன் பேரில் பிற்பகல் 3:40க்கு இயக்கப்படும் ஏசி மின்சார ரயிலை வெயில் அதிகமுள்ள மதியம் 2 அல்லது 2:30 மணிக்கு மாற்ற தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. அடுத்த 5 மாதங்களில் மற்றொரு ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏசி மின்சார ரயிலுக்கான கட்டணத்தை குறைக்க இயலாது எனவும் டிக்கெட் நிர்ணயத்தை தெற்கு ரயில்வே முடிவு செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவைக்கான கட்டணத்தை மத்திய ரயில்வே நிர்வாகம்தான் வரையறுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்த நிலையில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. கோடை வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு இடங்களில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சித்திரை மாதம் பொன்னேர் பூட்டும் விழாவிற்கு உகந்ததாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தமிழ்நாட்டின் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூர் ஆகிய 4 இடங்களில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருச்சியில் 102.02 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. மேலும் திருத்தணியில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்படி மணலாக பெயர்ந்து வருவது கட்டுமான பணி நடைபெற்று வரக்கூடிய விவசாய உலர்கள மற்றும் சேமிப்பு கிடங்காகும். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வரகூர் கிராமத்தில் அரசின் சார்பில் விவசாய விளைநிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை காய வைப்பதற்காக உலர்கள மற்றும் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு வருகிறது. நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டடம் தரமற்ற முறையில் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கைகளால் பெயர்த்து எடுக்கக்கூடிய வகையிலும் குச்சியால் தட்டினாலே சிமெண்ட் பெயர்ந்து வரக்கூடிய நிலையில் இருப்பதால் அரசின் பணம் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோயம்புத்தூரில் சக மாணவர்களை விடுதிக்கு வெளியே அழைத்துச் சென்றதை ஆசிரியர்கள் கண்டித்ததால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த தமிழரசன் கோவை மயிலேறிபாளையம் பகுதியில் உள்ள கற்பகம் மருந்தியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஃபார்ம் படித்து வந்தார். இந்நிலையில் கல்லூரி விடுதியிலிருந்து 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 பேரை விடுதி காப்பாளரிடம் தெரிவிக்காமல் தமிழரசன் வெளியே அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த விடுதி காப்பாளர் கல்லூரி பேராசிரியர்களிடம் தகவல் கொடுத்துள்ளார். அதுகுறித்து தமிழரசனின் பெற்றோரை அழைத்து பேசிய பேராசிரியர்கள் மாணவரிடம் இருந்து மன்னிப்பு கடிதம் பெற்றுள்ளனர். இதனால் தமிழரசன் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குரூப் 1 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. தமிழ்நாடு அரசின் துணை ஆட்சியர், டிஎஸ்பி, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான போட்டித் தேர்வாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 90 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. முதல் நிலை தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வை 1,59,000 பேர் எழுதினர். இதற்கான முடிவுகள் செப்டம்பர் 2ஆம் தேதி வெளியானது. இதில் 1988 பேர் தேர்ச்சி பெற்றனர்.
அதன் தொடர்ச்சியாக குரூப் 1 முதன்மை தேர்வு டிசம்பர் 10 முதல் 13 வரை சென்னையில் நடைபெற்றது. இத்தேர்வின் முடிவுகள் மார்ச் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 190 பேர் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு நேர்முகத் தேர்வு ஏப்ரல் 7 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான இறுதி முடிவுகள் மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் 627 மதிப்பெண்களுடன் கடலூரைச் சேர்ந்த மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். இதையடுத்து கலந்தாய்வு விரைவில் நடத்தப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது. ரயில்வேயில் ரயில் உதவி எஞ்சின் ஓட்டுநர் பணிக்கான தேர்வில் சர்ச்சை எழுந்த நிலையில் மறுதேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரயில் எஞ்சின் உதவி ஓட்டுநர் பணிக்கான தேர்வை ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்தது. இதில் தமிழ்நாட்டிற்கு 493 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன. இதற்காக கடந்த நவம்பரில் நடத்தப்பட்ட கணினி முறை தேர்வில் 6315 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 19ஆம் தேதி நடந்த 2ஆம் கட்ட தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. இதற்கு தேர்வர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு நாளில் தொழில்நுட்ப காரணங்களால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு வரும் 2ஆம் தேதி நடத்தப்படும் என்று ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கான தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. அதிலும் தேர்வர்கள் அனைவருக்கும் அவரவர்களின் அருகில் உள்ள மாவட்டங்களிலேயே தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சோர்வுடன் சுற்றித் திரிந்த யானைக்கு வனத்துறையினர் பழங்கள், மாத்திரைகளை வழங்கி கண்காணித்து வருகின்றனர். கோடை காலத்தில் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட கூத்தாமண்டியில் யானை ஒன்று உடல் சோர்வுடன் சுற்றித் திரிந்தது. தகவல் அறிந்து சென்ற சிறுமுகை வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் யானையை பார்வையிட்டனர். இதனையடுத்து தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் மூலமாக கிருமி நாசினி மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், குடற்புழு மாத்திரைகள் யானைக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு லிவர் அல்லது சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று சஸ்பெக்ட் பண்ணுறோம். அது தொடர்பாக லிவர் டானிக் மருந்து எல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம். யானையை வனத்துறை மற்றும் மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான தண்ணீர் குழாயில் குளிக்கச் சென்ற காய்கறி வியாபாரி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அயோத்திப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஷேக் மௌலானா முகமது ஹனீஃபா. காய்கறி வியாபாரியான இவர் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான தண்ணீர் குழாயில் குளிப்பதற்காக சென்றார். அப்போது அருகில் இருந்த மின் மோட்டாரில் இருந்து மின்சாரம் கசிந்து தண்ணீர் குழாய் மற்றும் அதனை சுற்றி நீர் இருந்த இடங்களில் மின்சாரம் பரவி இருந்துள்ளது. அதனை அறியாத காய்கறி வியாபாரி தண்ணீரில் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மின்வாரியத்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். மின் மோட்டார் மற்றும் சுவிட்சுகள் உயரமாக இல்லாமல் மிகவும் தாழ்வாக இருந்ததால் அதிலிருந்து மின்சாரம் கசிந்து நீர்ப்பரப்பில் பரவியதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்த கார் தரிகெட்டு கடைக்குள் புகுந்த பதைப்பதைக்க வைக்கும் காட்சிதான் இது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் எருமேலியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதிவிட்டு கடைக்குள் புகுந்தது. இதில் சாலையில் நடந்து சென்றவர்கள் நூலிழையில் உயிர் தப்பிய நிலையில் ஆட்டோவில் பயணித்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கவனக்குறைவாக சென்ற பைக் மீது வேகமாக வந்த மற்றொரு பைக் மோதிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. செவிளை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தனது பைக்கில் கருங்கல் நோக்கி சென்றுள்ளார். குப்பியந்துறை பகுதியில் சென்றபோது கவனக்குறைவாக வலதுபுறமாக தனது பைக்கை திருப்பியுள்ளார். அப்போது எதிர் திசையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் சுரேஷ்குமார் பைக் மீது மோதினர். இந்த விபத்தில் சுரேஷ் உள்பட 2 இளைஞர்களும் படுகாயமடைந்தனர். குவைத்தில் பரிது வைத்த 6 தமிழர்கள் தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமானோர் குவைத்துக்கு சென்று பணியாற்றி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ், பாலசுப்ரமணியன், மிலால் அகமது, திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வர், கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஷேக் அமீர், தேனி சின்னமனூரைச் சேர்ந்த தர்வேஷ் ஆகியோர் பணியாற்றி வந்த நிறுவனத்தை வேறு ஒருவரிடம் அதன் உரிமையாளர் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை வாங்கிய தாஜுதீன் என்பவர் தங்களை கொடுமைப்படுத்தியதாக தமிழர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழர்கள் தலைமறைவாகிவிட்டதாக காவல் நிலையத்தில் தாஜுதீன் புகார் அளித்தார். இதுகுறித்து
தகவல் அறிந்த இந்திய தூதரக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தமிழர்களின் பாஸ்போர்ட்டை நிறுவன உரிமையாளரிடமிருந்து பெற்று தந்துள்ளனர். எங்கள்கிட்ட இருந்து யார் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போனாங்களோ குடிக்கிட்டு போனாங்களோ அவங்க கிட்ட இருந்து பேசி அந்த கஃபீல் கிட்ட இருந்தும் அந்த குவைத்தி கிட்ட இருந்தும் அந்த இந்தியன் ஸ்பான்சர் கிட்ட இருந்தும் பாஸ்போர்ட்டை வாங்கி எங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஏன்னா இது முடியாத பிரச்சனையும் சொல்லி நினைச்சிட்டு ரொம்ப கவலையில இருந்தோம். தூதரகம் துரிதமா செயல்பட்டு அதை ரொம்பவே நல்ல முறையில் முடிச்சு கொடுக்கறாங்க. இந்த வழக்கு நாளை மறுதினம் விசாரணைக்கு வரும்போது தாஜுதீன் தரப்பில் போடப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டு அடுத்த ஓரிரு நாட்களில் 6 தமிழர்களும் தாயகம் திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த மாதம் 2.5 TMC தண்ணீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 39வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் டெல்லி அலுவலகத்தில் இருந்தபடி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமை வகித்தார். தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி அதிகாரிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா காவிரியில் தற்போது தர வேண்டிய நீர் பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் தமிழ்நாட்டிற்கு மே மாதத்தில் 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்ற அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக JD வான்ஸ் தன்னுடைய மனைவி உஷா வான்ஸ் மற்றும் 3 குழந்தைகளுடன் இந்தியாவுக்கு வந்துள்ளார். இந்நிலையில் ஜெய்ப்பூர் சென்ற வான்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களை ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மற்றும் துணை முதலமைச்சர் தியா குமாரி ஆகியோர் வரவேற்றனர். ஜெய்ப்பூரில் பிரபலமான சந்தா மாலா யானைகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவர்களை தலையசைத்து வரவேற்றதை வான்ஸ் குழந்தைகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வான்ஸ், பிரதமர் நரேந்திர மோடி வீட்டில் இரவு விருந்து சாப்பிட்டவுடன் தன்னுடைய மூத்த மகன் இந்தியாவிலேயே இருந்து விடலாம் என்று கூறியதாக தெரிவித்தார். கோடையின் உக்கிரம் தொடங்கியிருக்கும் நிலையில் மகாராஷ்டிராவில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. யவத்மால் மாவட்டத்தில் அர்னி என்ற கிராமத்தில் தண்ணீர் எடுக்க பெண்கள் பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மிகவும் ஆபத்தான வகையில் நீர்நிலைகளில் இறங்கி பெண்கள் நீரை எடுப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு துளி தண்ணீருக்காகவும் பெண்கள் பல மைல் தூரம் நடந்து செல்வது நீர் சிக்கனத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது. வைர வியாபாரி மெகுல் சோக்சியின் பிணை மனுவை பெல்ஜியம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து 13,500 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் மெகுல் சோக்சி மீது CBIயும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளன. அவர் வெளிநாடு தப்பிச் சென்ற நிலையில் 2018ஆம் ஆண்டில் ரெட் கார்னர் நோட்டீஸை இன்டர்போல் பிறப்பித்தது. இந்த நிலையில் பெல்ஜியத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மெகுல் சோக்சியை அந்நாட்டு காவல்துறையினர் கடந்த 12ஆம் தேதி கைது செய்தனர். அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் பிணை கோரி பெல்ஜியம் நீதிமன்றத்தில் மெகுல் சோக்சி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவிட்டது. இதன் மூலம் மெகுல் சோக்சி விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் நாடு கடத்துவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அவரது வழக்கறிஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். சர்பத் ஜிஹாத் என்று பேசிய வீடியோக்கள் அனைத்தையும் நீக்குவதாக பிரபல யோகா குரு பாபா ராம்தேவ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். பதஞ்சலி நிறுவனத்தின் விளம்பரத்தில் பாபா ராம்தேவ் சர்பத் ஜிஹாத் என்று பேசியதாக ஹம்தார்த் என்ற நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. பாபா ராம்தேவின் நிறுவன விளம்பரம் வகுப்புவாத பிரிவினையை தூண்டுவதாக புகார் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ராம்தேவின் பேச்சு தங்கள் மனசாட்சியை அதிர வைத்து விட்டதாக அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர். ராம்தேவின் பேச்சை ஏற்கவே முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து தாம் பேசிய வீடியோவை நீக்க ராம்தேவ் தரப்பு ஒப்புக்கொண்டது. இனி வகுப்புவாத பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேச மாட்டேன் என்று பாபா ராம்தேவ் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பிக்சல் போன்கள் தயாரிப்பின் பாதியை இந்தியாவுக்கு மாற்ற கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அனைத்து நாடுகள் மீதும் இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் மீது 46% வரி விதிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு நடைபெறக்கூடிய பிக்சல் போன் தயாரிப்பை இந்தியாவுக்கு மாற்ற கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே பிக்சல் 8, பிக்சல் 9 போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன.
இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனங்களான ஃபாக்ஸ்கான் மற்றும் டிக்ஸான் நிறுவனங்களுடன் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிகிறது. அரசியலுக்கு இருக்கு, அரசியல் நம்ம இது பண்ண வேணாம். நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஒரு வருடத்துக்கு மேல வாய்ப்பு வச்சு பயணம் அப்படியே போய். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் ஜாமீனில் விடுதலையான பின் தந்த பேட்டியே இது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து புழல் சிறையிலிருந்து ஜாஃபர் சாதிக் விடுதலையானார். அது சூழல் உங்களுக்கு தெரியாத சூழல் ஒண்ணு இல்ல. வச்சிருக்காங்களா இல்லையான்றது நீதிமன்றம் கடைசியா சொல்லி முடிப்பாங்க. பாருங்க என்ன நடக்குது. ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமும் ஜாமீனில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கடந்த சில நாட்களாக அசாமின் குவஹாத்தி நகரில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் பகலில் வெயிலின் தாக்கம் குறைந்து கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வரக்கூடிய 27ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் பாதி லீக் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் சிலர் ஒரு போட்டியில் கூட இதுவரை விளையாடவில்லை. ஐபிஎல் தொடரில் 10 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில் அனைத்து அணிகளும் 7 போட்டிகளில் விளையாடிவிட்டன. இந்நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக தேர்வான இந்தியாவின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் இதுவரை ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசிய மயங்க் யாதவை லக்னோ அணி 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்தது. இதேபோல யார்கர் வீசுவதில் கில்லாடியான தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடராஜனும் இந்த ஆண்டு இதுவரை விளையாடவில்லை. கடந்த ஆண்டு ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய நடராஜன் 19 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் டெல்லி அணி அவரை 10 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தது. இதேபோல பெங்களூரு அணியால் 2.6 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஜேக்கப் பெத்தேலும், குஜராத் அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்டு கோட்ஸியும் இதுவரை களம் காணவில்லை. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்குதலுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என கூறியதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அதேபோல் ரஷ்ய அதிபர் புதின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் இந்தியாவுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தவர்கள், தாக்குதல் நடத்தியவர்கள் என அனைவருக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல், பிரான்ஸ், சிங்கப்பூர், ஈரான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்.